எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா. திருமங்கையாழ்வார் வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருப்பது போல் நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்களாக 6 பிரபந்தங்களை இயற்றினார். அந்த பிரபந்தங்களில் பகவானுடைய பெருமை, அர்ச்சாவதாரத்தின் சீர்மை, சரணாகதியின் தத்துவம், நமக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி, பகவானுடைய உயர்வுகள், இது அனைத்தையுமே மிக தெளிவாக காட்டுகிறார். அதில் முக்கியமான கருத்தென்றால், மற்ற எந்த நிலையை சேவிக்கிறோமோ இல்லையோ, பகவானுடைய அர்ச்சாவதாரத்தை சேவித்தால்தான் உஜ்ஜீவனம் அடையலாம் என்பது ஆழ்வாருடைய பாசுரங்களிலிருந்து தெளிவாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு கருத்து. உய்யலல்லால் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லையன்னு மண்டினார் உய்யலல்லால் மற்றையார்க்கு உய்யலாமே என்று ஆழ்வார் பாடுகிறார். திவ்யதேசத்தில் மண்டி ஈடுபாடோடு இருப்பவர்கள்தான் உஜ்ஜீவனம் அடைய முடியுமே தவிர மற்ற யாரும் உஜ்ஜீவனத்தை நினைக்கவும் முடியாது என்று ஆழ்வாருடைய சித்தாந்தம். அந்த திருமங்கையாழ்வார் தான் அவதரித்த ஊரான திருவாலி திருநகரிக்கு 30க்கும் மேற்பட்ட பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்திருக்கிறார். 30 பாசுரங்கள் தொடர்ந்து பாடியிருக்கிறார். அதை தவிர ஒரு 8-10 பாசுரங்கள் தனித்தனியாக ஆங்காங்கு வெவ்வேறு இடங்களில், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருநெடுந்தாண்டகம், பெரிய திருமொழியிலேயே வேறு ஒரு சில இடங்கள் என்று ஆங்காங்கு சில பாசுரங்களில் தனித்தனியாக குறிப்பிடுகிறார். முக்கியமாக பெரிய திருமொழியினுடைய 3ஆம் பத்தினுடைய 5, 6, 7 என்கிற 3 திருமொழிகள் வரிசையா 30 பாசுரங்களாலே இந்த பெருமானுக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த ஆழ்வாருக்கு முன்னமே குலசேகர ஆழ்வார் இந்த ஊருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். பகவான் ராமனுக்கு தாலாட்டு பாடும் பொழுது ஆலிநகர்க்கு அதிபதியே அயோத்திமனே தாலேலோ என்று ஒரு பாசுரத்தை தெரிவிக்கிறார். ஆலிநகர்க்கு அதிபதி, இந்த திருவாலி என்கிற ஊருக்கு தலைவனாக அயோத்திமன், அயோத்திக்கு மன்னனாக அரசனாக இருக்கும் ராமா தாலேலோ என்று தாலாட்டு பாடுகிறார் குலசேகர ஆழ்வார். அப்ப குலசேகர ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இடம் இந்த ஊர். அவர் பெருமானையே ஆலிநகர்க்கு அதிபதி, ஊரை குறிப்பிட்டு பகவானை குறிப்பிடுகிறார். இது அவருடைய மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் தான் பல பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். குறிப்பாக 3 10 பாசுரங்கள். அதில் முதல் 10 பாசுரம் பார்த்தோம் என்றால் 3ஆம் 10 5ஆம் திருவாய்மொழி. அதில் தெரிவிக்கிறார், முதல் பாசுரத்திலேயே வந்துனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததன் பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய் திருவேயன் ஆருயிரே அம்தளிர் அணி ஆர் அசோகின் இளங்கதிர்கள் கலந்து அவை எங்கும் செந்தழல் புரையும் திருவாலி அம்மானே என்று ஆழ்வார் பாடுகிறார். திருவாலி எவ்வளவு செழிப்பானது! அம்தளிர் அணியார் அசோகின் இளம் தளிர்கள், என்னென்ன மரங்கள் இருக்கணுமோ அதனுடைய இளம் தளிர்கள் பசுமை மாறாமல் இருப்பவை, எங்கும் செந்தழல் புரையும், நெல் அது இது என்னென்ன பயிர்கள் இருக்கணுமோ எல்லாம் ஆங்காங்கு இருக்கிறது. இது அனைத்தாலும் சூழப்பட்ட திருவாலி, திருவாலி அம்மானே. பகவானை தாய் தந்தைன்னு ஆழ்வார் குறிப்பிடுகிறார். சில இடங்கள்ல தான் ஒப்பிலியப்பனை பார்த்தோம். என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் என்று தந்தை தந்தை தந்தைன்னு நம்மாழ்வார் அழைத்தாரா? அதை போல இந்த பெருமானை ஆலி அம்மான் அம்மான் என்று திரும்ப திரும்ப தாயாகவும் தந்தையாகவும் திருமங்கையாழ்வார் குறிப்பிடுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஆழ்வார் இந்த பெருமானை சேவித்தாரா, இல்லை இந்த பெருமான் ஆழ்வாரை அடைந்தாரா? இது பெரிய கேள்வியோ இல்லையோ? ஆழ்வார் தெளிவுபடுத்துகிறார். வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய் புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இனியாய். பகவான் ஒரு பக்தனை ஆட்கொள்ளக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, அதற்கான முறை என்னன்னு தெரிவிக்கிறார். நாமெல்லாம் பொதுவாக என்ன நினைப்போம், சாமி நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு, பக்தி ஓரளவுக்கு உண்டு, தொடர்ந்து கோவிலுக்கு போவேன், நிறைய பாசுரங்கள் எல்லாம் கத்துண்டேன், அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படி நான் பக்தியில் வளர்ந்து வளர்ந்து வந்தேனா பகவானை சேவிச்சு இப்போ ஆனந்தமாக இருக்கேன், நான் பக்தியை காட்டினுடனே பகவான் என் மனதிலே அமர்ந்து கொண்டான் இப்படின்னு நமக்கு தோணும். முயற்சி நான் முதல்ல பண்ணேன், பக்தியை காட்டினேன், அன்பை வெளிப்படுத்தினேன், அதற்கு பின் பகவான் என் மனதில் அமர்ந்து அருளினார் அப்படின்னு நினைப்போமோ இல்லையோ? ஆழ்வார் இதை ஒத்துக்கவே இல்லை. எனக்கு எங்கேருந்து பக்தி வரப்போறது? நான் நேற்று வரைக்கும் உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலம் வெண்ணியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேள்கனார் கலவியே கருதி எந்தெந்த பெண்களிடத்திலேயோ ஆசை வைத்திருந்தேன். பணங்காசு வரும்னா கண்ணை விழிச்சுட்டு எங்கேன்னு பார்த்துட்டு காத்துட்டு இருந்தேன். இவ்வளவுதான் என்னுடைய ஆசை.
இப்படி இருந்த என்னுடைய ஆசை மாறி பக்தி எனக்காக பிறந்ததுன்னு சொன்னா வேடிக்கையா இல்லை, இது நடக்கவே முடியாது. அப்ப எப்படி ஆழ்வாரா ஆனார்னால் அதை சொல்றார். வந்து உனதடியேன் மனம் புகுந்தாய். நான் ஒண்ணுமே முதல்ல பண்ணல, பகவான் வந்து என்னுடைய மனதிலே அமர்ந்து கொண்டான். சரி, அமர்ந்ததுக்கு அப்புறம் புகுந்ததற்பின் வணங்கும். அப்போ வந்துனதடியேன் மனம் புகுந்தாய், பகவான் வந்து உள்ள அமர்ந்தாரா? அமர்ந்ததற்கு பிறகு உள்ளுக்குள்ள யாரோ இருக்காளேன்னு வணங்கினேன். அவரை நான் வணக்கத்தோடு கைகூப்பி வணங்கினேனா, அப்புறம்தான் தெரிந்தது என் சிந்தனைக்கு இனியாய் அவரை நினைக்க நினைக்க இனிமையாக இருக்கும்னு அப்புறம்தான் ஆழ்வார் புரிஞ்சுட்டாராம். பொதுவாக ஒரு பொருள், ஏதோ ஒரு சக்கரை பொங்கல்னு வச்சுக்கோங்களேன், சக்கரை பொங்கல் இனிமையாக இருக்கும்னு முதல்ல தெரிஞ்சுட்டுருவோம். அப்புறம் சக்கரை பொங்கலை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்புறம் சக்கரை பொங்கலை அடைந்து அனுபவிப்போம் இல்லையோ. 3 நிலை, அறிவது, முயற்சிப்பது, அதை அடைந்து அனுபவிப்பதுன்னு 3 இருக்கும் இல்லையோ. ஆழ்வார் அப்படியே மாற்றி போட்டுட்டார். முதல்ல பகவான் வந்து ஆழ்வாரை அடைஞ்சிட்டாராம், அப்புறம்தான் ஆழ்வார் வணங்கினாராம், முயற்சி எடுத்தாராம், அப்புறம்தான் பகவான் இனிமையானவர்னே இவருக்கு தெரிஞ்சுதான். அப்படியே ரிவர்ஸில் இல்லை, சக்கரை பொங்கல் இனிப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் முயற்சிக்கணும், அப்புறம் அனுபவிக்கணும் இல்லையோ. ஆழ்வார் முதல்ல அனுபவத்தை பகவான் வந்து அடைந்து விட்டார். அப்புறம்தான் ஆழ்வார் புகுந்ததற்பின் வணங்கும்னு முயற்சி எடுத்தாராம். அப்புறம்தான் சிந்தனைக்கு இனியாய், நீ இவ்வளவு இனிமையானவன்னே அப்புறம்தான் தெரிஞ்சுட்டேங்கிறார். இதற்கு பரகத ஸ்வீகாரம்னு பெயர். இந்த ஜீவாத்மா பகவானை பற்றுகிறான்னு நினைத்து கொள்ளவே கூடாது. பகவான் வந்து இந்த ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து அனுகிரகிக்கிறார். நம் முயற்சியால் பற்றுகிறோம்னு சொன்னால் அது என்னைக்கு மாறி போய்விடும், நிலைக்குமான்னு தெரியாது. அவனுடைய அருளாலே அவனை பற்றுகிறோம். இசைவித்து என்னை உன் தாளினை கீழ் இருத்தும் அம்மானேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். உன்னை என் சிந்தையுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனதின்னருளே. என் மனசுல பகவானை வச்சு தியானம் பண்ணே. ஆனா யோசித்து பார்த்தா அதுவும் அவனுடைய அருள் தானே. என்னால தனியா இதை பண்ணிருக்க முடியுமா? அவன் அருள்தான் முன்னால், என் முயற்சி முன்னால், பிறகு பகவானுடைய அருள்னு நினைக்க கூடாது. அவர் அருளினபடியால் தான் நான் இந்த முயற்சியை எடுத்தேன். இந்த அடிப்படை பக்தி கூட எனக்காக வரப்போவது கிடையாது. அப்ப அவன்தான் இந்த ஜீவாத்மாவை ஏற்கிறானே தவிர நாம் அவனை ஏற்கிறோம் நினைத்து கொள்ள கூடாது. வந்துனதறியேன் மனம் புகுந்தாய், புகுந்ததற்பின் வணங்கும் என் சிந்தனைக்கு இணையாய் திருவேயன் ஆருயிரே. இவ்வளவு இனிமை ஆருயிரா ஆயிட்டார். இப்ப இவரை விட்டு பிரிந்து இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட திருவாலி அம்மானே என்று முதல் 10 பாசுரங்களாலே பகவான் தனக்கு பண்ண உதவி, அவருடைய இனிமை, பெருமை, அழகு, இது அனைத்தையும் வர்ணித்தார். 10 பாசுரங்கள் முடிந்தன. அந்த பெருமானை அடையப் போகிறோமோன்னு ஆசைப்பட்டவருக்கு பெருமான் கிடைக்கல. உடனே ரொம்ப வருத்தம். பக்கத்தில் இருந்த பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு, எனக்காக தூது போறீளா, பகவானிடத்துல போய் நான் படுற கஷ்டத்தை சொல்லுங்கோன்னு தூது விடுகிறார் 10 பாசுரங்களாலே. தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே, பூவிரிய மதுநகரும் பொறிவரிய சிறுவண்டே, தீவிரிய மறைவளர்க்கும் புகழாளர் திருவாளி, ஏவரிவெம் சிலையானுக்கு என் நிலைமை உரையாயே. இந்த பாசுரத்தை கீழே பார்த்தோம். ஏவரிவெம் சிலையான், நல்ல உயர்வான சார்ங்கத்தை உடைய பகவான், அவர்தான் ஏவரிவெம் சிலையான் வேதராஜனாக இங்கு இருக்கிறார். அவருக்கு என் நிலைமை உரையாயே, நான் பண்ற கஷ்டத்தை உரைக்க மாட்டாயா? யாரிடத்துல கேட்கிறார்? தூவிரிய மலர் உழக்கி துணையோடும் பிரியாதே. பொறி வண்டு, பொறிவரிய சிறுவண்டு, உடம்புல வரி வரியா போட்ட சின்ன வண்டு இருக்கா, அது துணையோடும் பிரியாதே. மனைவியை விட்டு பிரியவே மாட்டேங்கிறதான் கூடவே இருக்கான். ஆழ்வாருக்கு வருத்தம். நான் மட்டும் பகவானை பிரிந்து வாடுகிறேனே, நீ மட்டும் மனைவியோடு ஆனந்தம். சரி, போனா போறது. நீயும் மனைவியை விட்டு பிரிஞ்சிருந்தா இன்னும் கட்டமாயிடுமோ இல்லையோ. ராமனுக்கு சீதையை விட்டு துன்பம், தேடலாம் யாராவது உதவி செய்வார்களான்னு சுக்ரீவன் இடத்துல வந்தா அவன் அதுக்கு மேல அழுதான். ஐயோ, என் ராஜ்யத்தையும் வாலி பறித்து கொண்டு விட்டான், என் மனைவியும் பறித்து கொண்டு விட்டான். அவனும் அழுதா. யார்கிட்ட உதவி போறோமோ அவரான திருடமா இருக்கணுமோ இல்லையா. அவரும் கட்டத்தில் இருந்தா நமக்கு யார் உதவுவது? அந்த கட்டம் ஆழ்வாருக்கு இல்லை. துணையோடும் பிரியாதே, ஆனந்தமா வண்டு இருக்கே, நீ நேரப்போ. தீவிரிய மறை வளர்க்கும் புகழாளர், நன்னா வேதத்தை ஓதி யாகங்களை செய்யக்கூடிய புகழ் பெற்றவர்கள் வாழும் ஊர் திருவாலி. அங்கிருக்கக்கூடிய பகவானுக்கு என் நிலைமை உரையாயே, நான் படுகிற கஷ்டத்தை எடுத்து சொல்லுங்கோள் என்று வண்டுகளையெல்லாம் கூட்டு தூது விடத் தொடங்கினார். 1 பாட்டாச்சு, 2 பாட்டாச்சு, 3 பாட்டாச்சு, 4 பாசுரங்கள் வரை தூது விட்டார் ஆழ்வார். இன்னும் சொல்லப்போனா 4.5 பாசுரங்கள். அதுக்கு மேல அவரால் பொறுக்க முடியல. தூது விடணும்னால் ஓரளவுக்கு கொஞ்சம் காமா இருக்கணும் இல்லையோ. ஒருத்தருக்கு கொதிச்சுன்னு இருக்காருன்னு வச்சுங்களேன், கொதித்து கொண்டிருப்பவரால் ஒரு செய்தியை எழுதி ஒரு தூதனிடத்துல சொல்லி இதை போய் சொல்லு அப்படின்னு நிதானமாக யோசிக்க முடியாது. நிதானமாக இருந்தால் தான் தூது விட முடியும். கொதித்து கொண்டிருக்கும்போது தூது விட முடியாது. இந்த ஆழ்வாருக்கு இயல்பு 4 பாசுரம் பகவானை நேரடியாக பார்த்து பேசாமல் இவரால் இருக்க முடியாது.
ஒருத்தர் இடத்துல நேர நமக்கு அன்பு உரிமை இருக்குன்னா என்ன கட்டமோ நட்டமோ நேர பேசிடுவோமோ இல்லையோ, தூது அனுப்பணும். இங்கிருந்து வேற ஒருத்தர் மூலமா பேசணும், நம்மளால பொருத்தவே முடியாது. அதை போல ஆழ்வாருக்கு நேர பகவான் இடத்துல தான் பேசி பழக்கம். தூதுவர்கள் மூலமாக பேசி பிரயோஜனம் இல்லை, அதில் அவருக்கு பிடிபடவே இல்லை. 4 பாசுரம் ஆச்சா, 5வது பாசுரம் பாடத் தொடங்கினார். வண்டுகிட்ட தான் பேசின்னு இருந்தார். வாளாய கண்பணிப்ப மென்முலைகள் பொன்னரும்ப நாள் நாளும் நின்னினைந்து நைவேற்கு ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. பாடிண்டே வந்தவர் வண்டை பார்த்து பறவையை பார்த்து தானே பேசணும். நான் இவ்வளவு கட்டப்படுறேன், நாள் நாளும் நினைந்து நைவேற்கு, பகவானே நினைந்து உருகி போகிறேன், மயங்கி போகிறேன், துவண்டு போகிறேன், இவ்வளவு கட்டப்படுறேனே, இதை போய் பகவானிடத்துல சொல்ல வேண்டும்னு தானே பாடியிருக்கணும். ஆழ்வாரால தாங்க முடியவில்லை. இந்த பறவைகளை பார்த்ததை நிறுத்திட்டு நேர பகவானை பார்த்தார். ஓம் அண்ணளந்த தாளாளா, தூது விடும்போது நேர அவர்கிட்ட காதலன் காதலிக்கு, காதலி காதலனுக்கு தூது விடணும்னால் தோழிகள் மூலமா தானே அனுப்பணும், நேர அவர்கள் இடத்துல பேசக்கூடாது. ஆழ்வாரால தாங்க முடியவில்லை. இது என்ன இவர்கிட்ட பேசாம யார்கிட்டையோ பேசுவது? ஓ மண்ணளந்த தாளாளா வரையெடுத்த தோளாளா தன் குடந்த நகராளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே, எனக்கு ஒரு துணையாக இருக்க மாட்டாயா, அனுகிரகிக்க மாட்டாயா, ஏன் இப்படி துன்பத்தில் வைத்து வஞ்சிக்கிறாய் என்று ஆழ்வார் பிரார்த்தித்தார். இது 2வது 10 பாசுரம் முடிந்தது. 3வது 10 பாசுரம் ஆழ்வார் பெண் பாவனை நாயகியாக படுக்கையில் ராத்திரி படுத்துருக்கா. ஆழ்வாருக்கு ஒரு தாயார் பரகால நாயகி, அவளுடைய தாயார் 2 பேரும் படுக்கையில படுத்துட்டு இருந்தாளாம். ராத்திரி வயலாளி மணவாளன் நேர வந்தார், கதவை தட்டினார், திறந்தார். பெண்ணே வா போகலாம்னு கூப்பிட்டாராம். ஆழ்வார் மறுபேச்சே பேசல. கல்யாணம் ஆயிடுத்துன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு திடீர்னு கணவன் வந்தார், புகுந்த பிறந்த வீட்டிலேயே பெண் இருக்கா. கணவன் நேர ஒரு நாள் வந்தார், பெண்ணே போரும் இங்க இருந்தது, வா புகுந்த வீட்டுக்கு போகலாம்னு சொன்னா கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துன்னு போயிட்டார். அந்த பெண்ணு மறுபேச்சே பேச மாட்டாள். அதை போல ராத்திரியில வந்து பகவான் திருமங்கை ஆழ்வார் பெண்ணை அழைச்சு கொண்டு போயிட்டாராம். அதை அந்த தாய் பாடும் பாசுரமாக பாடுகிறார். கள்வன்கொல் யானறியேன் கரியான் ஒரு கால வந்து வள்ளி மருங்கொள் எந்தன் மடமானினை போத என்ன வெள்ளிவளை கைப்பற்ற பெற்ற தாயரை விட்டகன்று அள்ளலம் பூங்கழனி அணியாலி புகுவர்களோ. ராத்திரி வந்தார், கள்வன்கொல் யான் அறியேன், யார் வந்தான்னு தெரியல, உயரமா இருந்தார். கரியான் ஒரு காளை, கருப்பா இருந்தார், இளமை பருவம், காளைனா இளமை மாறாமல் இருந்தார். யாருன்னு சரியா தெரியல. கள்வன்கொல் இதென்ன திருடனா, யார் வந்தார்கள் என்று தெரியவில்லை. யான் அறியேன் கரியான் ஒரு காளை வந்து, அழகா இருந்தான், இளமையோடு இருந்தான், கருப்பாக இருந்தான். வந்தவன் வள்ளி மருங்கொல் எந்தன் மடமானினை போத என்று, அழகான இடுப்பு படைத்த பெண் என்னுடைய பெண் பரகால நாயகி, அவளை பார்த்து போத பெண்ணை வா போகலாம்னு கூப்பிட்டார். கையை பிடிச்சாராம். வெள்ளி வளை கைப்பற்ற, கையில வெள்ளி வளையல்கள்லாம் ஆழ்வார் போட்டிருந்தாரா, அதாவது பரகால நாயகி பெண்ணுன்னு வச்சுக்கணும். அந்த கையை பிடிச்சார், பெண்ணை வா போகலாம்னார். இந்த பெண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளவில்லை. பெற்ற தாயரை விட்டு அகன்று, போறச்சே தாயே போயிட்டு வரேன், தந்தையே போயிட்டு வரேன்னு சுற்றத்தாடத்தை சொல்லிக்க வேண்டாமா? கணவன் அழைத்தான் என்ற உடனே உலகத்தையே மறந்து அவனோடு நடந்து சென்று விட்டாள். அணியாலி புகுவர்களோ, திருவாலிக்குத்தானே போயிருப்பா என்று சந்தேகம், புகுவர்களோன்னு சந்தேகமா ஆழ்வார் பாடுறார். ஏன் சந்தேகம்னால், இவா 2 பேர் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தனியா போயிருந்தா கூட கண்டிப்பா திருவாலிக்கு பகவானை சேவிக்க போயிருப்பார்னு சொல்லிடலாமா. ஆனா இப்ப என்ன சந்தேகம்னால், காதலும் காதலையும் சேர்ந்து தோல்ல கை போட்டுன்னு பேசிட்டே போறாளா. எந்த திசையில போறோம், எவ்வளவு தூரம் போறோம்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியாது. இவா இங்கிருந்து திருவாலிக்கு போனாளா, இல்ல லங்கைக்கே எங்கேயானு போயிட்டாலோ தெரியவில்லையே, எவ்வளவு தூரம் போனார்களோ தெரியவில்லை என்று ஆழ்வார் பாடுகிறார். இது கடைசி 10 பாசுரங்கள். காவியம் கண்ணி எண்ணில் கடிமாமர் பாவையொப்பாள் பாவியேன் பெற்றமையால் பனைத்தோழி பறக்கழிந்து. இவளை நினைத்தா சாதாரணமான பெண் ஆழ்வார் நினைக்க வேண்டாம். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு நிகரான பக்தி, நிகரான அன்பு, வைராக்கியம் இந்த பெண்ணுக்கும் உண்டு என்று திருமங்கையாழ்வாருடைய பெருமையை அந்த தாய் பாடி காட்டுகிறாள். சொல்லிண்டே போகலாம், இன்னும் எத்தனையோ பாசுரங்கள். அதை அனைத்தையும் இந்த வயலாளி மணவாளனுக்காக, வேதராஜனுக்காக, நரசிம்ம பெருமானுக்காக ஆழ்வார் பாடி கொடுத்தார். நாமும் திருநாங்கூர் திவ்யதேசங்களையும் சேவித்துண்டோம். அதுக்கெல்லாம் மூலமான ஆழ்வாரையும் நிதானமாக அவர் அழகு, அவர் சொல்வன்மை அனைத்தையும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம். திரும்ப திரும்ப ஆழ்வார் திருவடிகளை வணங்கிக் கொண்டு மறுபடியும் வந்து நேரில் சேவிக்கும் பாக்கியம் அனைவருக்கும் நமக்கு கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அடுத்த சோழ நாட்டினுடைய கடைசி திருத்தலத்தை நோக்கி நடப்போம்.